ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். குருகுலங்களை மூடனாலதான் நாடு நாசம் போச்சாமா. அப்புறம் ஒரு மந்திரம் போட்டா போதுமாமா, மழை பெய்யுமா, நெருப்பு வருமா. அது இல்லாம ஸ்கூல் ஸ்டடிஸ் எல்லாம் பத்தாதாமா, பாவம் புண்ணியத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா. இதெல்லாம் யார் தெரியுமா சொல்றா? தமிழ்நாடு கவர்மெண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஸ்கூல் குழந்தைங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் கூட்டம் வந்தாங்க. அவர் தான் அதெல்லாம் சொல்றாரு. இப்ப அவர்கிட்ட நான் ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்கணும். குருகுலங்களை மூணுனாலதான் நாடுலாம் நாசமா போச்சுன்னு சொல்றீங்களே, இப்ப இந்த குருகுலத்துல யார் படிச்சுட்டு இருந்தா? இப்ப யார் படிக்க வந்தனால நாடெல்லாம் நாசமா போச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்க? அப்புறம் ஒரு மந்திரம் போட்டா மழை பெய்யுது, நோயெல்லாம் உடனே சரியாகுது அப்படின்னா, நீங்க பேசுற அந்த மைக்கெல்லாம் நம்ம நாட்டுல தானே கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன் அதெல்லாம் ஒரு ஃபாரினர் கண்டுபிடிச்சாங்க? இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்ட வாத்தியாரை பார்த்து நீங்க எவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி 100 பேர் வந்தாலும் நான் சமாளிச்சிடுன்னு சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா? ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வாத்தியாரை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு. அப்ப அது இல்லாம 100 பேர் வந்தாலும் நீங்க சமாளிச்சிட்டீங்க. ஏன்னா, உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவ. அப்புறம் நம்ம பள்ளி கல்வித்துறை கிட்ட ஒரு சில கேள்விகள். சமத்துவம், ரேஷனலிசம், சயின்டிபிக் டெம்பர், இதெல்லாம் திராவிட ஐடியாலஜியோட கோர் இல்லையா? உங்க கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து இதையெல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்னு சொல்லி ஒன்று பேசிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க?